இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில நோபல் பரிசு வாங்கின எஸ்தர் துஃப்லோவும், அபிஜித் பானர்ஜியும் கேரள அரசாங்கத்தோட ஒரு கன்சல்டிங் ப்ராஜெக்ட்க்கு போறப்போ, அவங்களுக்கும் கேரள அரசாங்கத்துக்கும் என்ன மோதல் ஏற்பட்டுச்சு? எஸ்தர் துஃப்லோவும், அபிஜித் பானர்ஜியும் ராண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நோபல் பரிசு வாங்குறாங்க. இந்த ராண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? தமிழக அரசாங்கத்தோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில்ல ஒரு அங்கமா இருந்தாங்க. இந்த கவுன்சிலோட அப்டேட் என்ன? இவங்க அங்கமானதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு பதில் தெரிய போகுது. வெல்கம் டு இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ். என் சேனலுக்கு நீங்க முதல் முறை வரீங்கன்னா மறக்காம இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ்தர் துஃப்லோவும், அபிஜித் பானர்ஜி, மைக்கேல் கிரேமரோடு சேர்ந்து சமீபத்தில தான் நோபல் பரிசு வாங்குனாங்க. இவங்க நோபல் பரிசு எதுக்காக வாங்குனாங்கன்னா, ராண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வாங்குனாங்க. இந்த ராண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது 1990களில் தான் கொஞ்சம் கொஞ்சமா எக்கனாமிக்ஸ்ல பிரபலம் அடையுது. இதுக்கு முன்னாடி சயின்ஸ்ல ராண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சகஜமான ஒரு விஷயமா இருந்துச்சு. சரி, இந்த ராண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ்னா என்ன? இப்போ ஒரு மருந்தோட வீரியத்தை நீங்க அளவிடணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு சயின்டிஸ்ட்டா இருந்தா, நீங்க வந்து ஒரு 10 எலி வாங்கி அதில 5 எலிக்கு இந்த மருந்து குடுத்துட்டு, 5 எலிக்கு மருந்து குடுக்காம, அதுக்கப்புறம் இந்த 2 எலிகளையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்து, இந்த மருந்து சரியா வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுவீங்க. இதே கான்செப்ட் தான் எக்கனாமிக்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு புதிய கல்வி திட்டம் ஒண்ணு வருது. இந்த கல்வி திட்டம் வந்து நிஜமாலே உள்ளதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தீர்மானிப்பாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த புது கல்வி திட்டத்த குடுப்பாங்க. அண்ட் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த புது கல்வி திட்டத்த குடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 மாணவர்களையும் ஒப்பிட்டு பார்த்து, இந்த கல்வி திட்டம் அப்படிங்கிறது நல்ல திட்டம் தானா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இதுதான் வந்து ராண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதிய கல்வி திட்டத்த பயன்படுத்துற அந்த குரூப்ப வந்து எக்ஸ்பெரிமென்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. பயன்படுத்தாத அந்த குரூப் வந்து கண்ட்ரோல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 குரூப்பையும் கடைசியா ஒப்பிட்டு பார்த்து தான் இந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட்டா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஸோ ராண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ்ல என்னதான் இதெல்லாம் நல்லா இருந்தாலும், அதுல சீரியஸ் பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை? முதல் முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து டூ மச் காஸ்ட் அண்ட் டைம் இன்வால்வ்ட். ஸோ ராண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறதே வந்து சயின்ஸ்ல உங்களால ஈஸியா பண்ண முடியும். 10 எலி வாங்கி அதை ஈஸியா டெஸ்ட் பண்ண முடியும். பட் எக்கனாமிக்ஸ்ல, குறிப்பா சோஷியல் சயின்சஸ்ல பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இத்தனை மாணவர்களுக்கு வந்து நீங்க ஒரு புது கல்வி கொள்கையை வந்து நீங்க வந்து வடிவமைக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை சொல்லி தரணும். அதுக்கப்புறம் இதை மெஷர் பண்றதுக்குமே கூட ரொம்ப கால அவகாசம் தேவைப்படும். ஏன்னா இந்த எஜுகேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு 10, 15 வருஷம் ஆகும். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு. ஸோ இந்த 2 பிரச்சனையும் தாண்டி ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்திக்கல் கன்சர்ன்ஸ். ஒரு குரூப்புக்கு நீங்க ஒரு விஷயத்த குடுத்துட்டு, இன்னொரு குரூப்புக்கு நீங்க அந்த விஷயத்த குடுக்காம இருந்தீங்கன்னா, அது வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டரி பிராக்டிஸ்னே கூட சொல்லலாம். இத வந்து நெறைய எக்கானமிஸ்ட்ஸே இத வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ராண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் வந்து என்னதான் எக்கனாமிக்ஸ்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும், இது வந்து எத்திக்கலி நாட் ரைட். ஏன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அது ஒரு குரூப்பா இருக்கட்டும், அந்த குரூப்புக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்க குடுக்குறப்போ, மத்த குரூப் வந்து அத வந்து எதிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து கேரளாலயும் நடந்துச்சு. கேரள அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆர்திரம் அப்படின்ற ஒரு திட்டத்த அறிவிக்கிறாங்க. இந்த திட்டத்தோட நெறைய அம்சங்கள்ல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ வந்து ஃபேமிலி ஹெல்த் கேர் சென்டர்ஸா மாத்துறது. ஸோ இந்த குறிப்பிட்ட ஒரு திட்டத்தோட ஒரு அங்கத்த கன்சல்ட் பண்றதுக்கு தான் அப்போதைய ஹெல்த் செக்ரட்டரியா இருந்த கேரளாவோட ஹெல்த் செக்ரட்டரியா இருந்த ராஜீவ் சதானந்தம் அவர்கள் வந்து நேராவே எஸ்தர் துஃப்லேவும், அபிஜித் பானர்ஜியும் இன்வைட் பண்றதுக்காக எம்ஐடிக்கே போறாரு. போய் அவங்கள இன்வைட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் முதல் நாள்ல இருந்தே 2 பேருக்கும் ஒரு கேட் அண்ட் மவுஸ் ஃபைட் மாரி தான் நடந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்தர் துஃப்லோ அவங்களோட ஒரு கட்டுரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே போனப்போ அவர் வந்து எங்க கூட இல்ல. கொஞ்ச நேரம் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படின்னு எங்கள வந்து ஒரு சில ரிட்டயர்ட் டாக்டர்ஸ் விட்டுட்டு அவங்க போய் அந்த பிரச்சனைய ப்ரொடெஸ்ட்டா பார்க்க போயிட்டாங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது இவங்க வந்து பாலிசி மேல எவ்வளோ அக்கறையா இருக்காங்க அப்படிங்கிறது. இது மட்டும் இல்ல, எஸ்தர் துஃப்லோ ஒரு இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து என்ன சொல்றோம் அப்படிங்கிறதே இவங்களுக்கு புரியாத மாரி இருந்துச்சு. நாங்க வந்து நெறைய விஷயங்கள் கேட்போம். அதெல்லாம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியுதா இல்லையான்னே அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து இவங்க கூட வேலை பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு வந்து கேரளா அரசு தரப்புல இருந்தும் நெறைய பேர் வந்து இதுக்கு நெறைய பதிலடி குடுத்திருக்காங்க. அவங்க
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பா ராஜீவ் சதானந்தன் என்ன சொன்னார்ன்னா, நாங்க வந்து அவங்க எங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல அப்படின்லாம் இல்ல. பட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வாஸ் வி டிட்ன்ட் லைக் தேர் வே ஆஃப் வொர்க்கிங். நாங்க வந்து இந்த ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் வந்து கேரளால வேலை செய்யாது அப்படின்னு நெனைச்சோம். ஏன்னா கேரளால எல்லா மக்களும் அவங்களோட உரிமைகள் மேல ரொம்பவே கவனமா இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து நீங்க ஒரு விஷயத்த குடுத்துட்டு இன்னொரு மக்களுக்கு நீங்க அத குடுக்கலைன்னா, அது வந்து மக்களுக்கு நடுவே நெறைய கோவத்த ஏற்படுத்தும். ஒரு கொசு வலை தருதுனா கூட அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு நீங்க குடுக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சா மக்கள் வந்து போராட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய மருத்துவம் சார்ந்த திட்டத்த நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு குடுத்துட்டு இன்னொரு குறிப்பிட்ட மக்களுக்கு குடுக்கலைன்னா, அது வந்து மக்கள் நடுவே பெரிய கோவத்த ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் கேரளா அரசாங்கத்தோட வாதமா இருந்தது. எஸ்தர் துஃப்லோ அவங்களோட கட்டுரையில மொத்தமா இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் கேரளா அரசாங்கத்தோட பியூரோக்ரசி அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் கேரளா அரசாங்கம் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த குறிப்பிட்ட எத்திக்கல் கன்சர்ன்ஸ தான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் என்னதான் இந்த 2 தரப்புலயும் பெரிய வாதங்கள் ஏற்பட்டாலும், ஒரு முக்கியமான ஹார்ட் டு ஸ்வாலோ ஃபேக்ட் என்னன்னா, ஆர்சிடிஸ் ஆர் நாட் எத்திக்கல். ஸோ இந்த ஆர்சிடிய வந்து நீங்க எந்தெந்த இடத்துல பயன்படுத்தலாம், எந்தெந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லான ஒரு டெசிஷன் தான் நீங்க எடுக்கணும். சரி, இப்ப நம்ம வந்து தமிழ்நாடோட கேஸுக்கு வரோம். தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து சமீபத்தில வந்து ஒரு எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இந்த கவுன்சில்ல எஸ்தர் துஃப்லோ, அபிஜித் பானர்ஜி, ரகுராம் ராஜன் இந்த மாரி நெறைய பிரபலமான எக்கானமிஸ்ட் இருந்தாங்க. இந்த கவுன்சில் ஆரம்பிச்சப்போ நெறைய ஊடகங்கள்ல வந்து அத ரொம்ப பாராட்டி பேசியிருந்தாங்க. மத்திய அரசுனால பண்ண முடியல, எந்த அரசுனாலயும் பண்ண முடியல, தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இந்த மாரி பண்றாங்க அப்படிங்கிறது. இது என்னதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாரி ஒரு திட்டத்த கொண்டு வரது, இந்த மாரி ஒரு கவுன்சில கிரியேட் பண்றது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், இந்த கவுன்சில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவ மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கவுன்சில் மீட் பண்ணதா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. அண்ட் எந்த ஒரு ஊடகமும் இத பத்தி பேசவே இல்ல. இன்கேஸ் இந்த கவுன்சில்ல வந்து ஏதாவது ஒரு டெவலப்மென்ட் வந்திருந்து, உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அப்போ அந்த கவுன்சில் உருவாக்குனப்போ கொண்டாடின ஊடகங்கள் எதுவுமே இப்போ அந்த கவுன்சில் வந்து மறுபடியும் மீட் பண்ணதாவோ, இல்ல இந்த கவுன்சில்ல இருந்து ஒரு திட்டத்த இவங்க அட்வைஸ் பண்ணதாவோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. அந்த கவுன்சில் வந்து உருவாக்குனாங்க, ஒரு தடவ மீட் பண்ணாங்க. அது மட்டும் தான் இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கவுன்சில்ல இருந்து நமக்கு சாலிடா இந்த விஷயம் கிடைச்சது. இந்த விஷயம் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி வர வரைக்கும் நம்ம இத பத்தி கொண்டாடுறதுக்கான எந்த ஒரு காரணமும் நம்மகிட்ட இல்ல. ஸோ பை திஸ் வி கம் டூ தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ்க்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் பிரவீன் சைனிங் ஆஃப்.